மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் நாங்கள் தரம் 7 வகுப்பின் கணித பாடத்தில் 16வது அலகாகிய நீளம் பற்றி கற்க உள்ளோம். அதற்குரிய தேர்ச்சி 7 அன்றாட பணிகளை பயனுள்ளதாக நிறைவு செய்து கொள்வதற்கு சுற்றளவை காணும் முறைகளை ஆராய்வார். தேர்ச்சி மட்டம் 7.1 பல்வேறு தேவைகளுக்காக நீளம் தொடர்பான அளவீடுகளை அடிப்படை கணித செய்கைகளின் கீழ் கையாள்வர். தேர்ச்சி மட்டம் 7.2 நேர்கோட்டு தள உருக்களின் சுற்றளவு தொடர்பான பிரசினங்களை தீர்ப்பதற்கு சூத்திரங்களை பயன்படுத்துவர். தேர்ச்சி மட்டம் 7.1 கற்றல் பெறுகள் சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் ஆகியன உள்ளடங்கிய நீளங்களை கூட்டுவர் கழிப்பர். மீட்டர், சென்டிமீட்டர் ஆகியன உள்ளடங்கிய நீளங்களை கூட்டுவர் கழிப்பர். கிலோமீட்டர், மீட்டர் ஆகியன உள்ளடங்கிய நீளங்களை கூட்டுவர் கழிப்பர். சென்டிமீட்டர், மில்லிமீட்டர் ஆகியன உள்ளடங்கிய நீளங்களை ஓர் முழு எண்ணால் பெருக்குவர் வகுப்பர். மீட்டர், சென்டிமீட்டர் ஆகியன உள்ளடங்கிய நீளங்களை ஓர் முழு எண்ணால் பெருக்குவர் வகுப்பர். கிலோமீட்டர், மீட்டர் ஆகியன உள்ளடங்கிய நீளங்களை ஓர் முழு எண்ணால் பெருக்குவர் வகுப்பர். வெவ்வேறு தேவைகளுக்காக நீள அளவீடுகள் தொடர்பான பிரசினங்களை தீர்ப்பர். சூத்திரத்தை பயன்படுத்தி சமபக்க முக்கோணியொன்றின் சுற்றளவை காண்பர். சூத்திரத்தை பயன்படுத்தி சதுரம் ஒன்றின் சுற்றளவை காண்பர். சூத்திரத்தை பயன்படுத்தி செவ்வகம் ஒன்றின் சுற்றளவை காண்பர். இந்த 3 கற்றல் பெறுகளும் தேர்ச்சி மட்டம் 7.2க்குரியவை. 7.2க்குரிய மேலும் கற்றல் பெறுகள் ஒரு சமபக்க முக்கோணியின் அல்லது ஒரு சதுரத்தின் சுற்றளவு தரப்பட்டுள்ள போது ஒரு பக்க நீளத்தை காண்பர். ஒரு செவ்வகத்தின் சுற்றளவுடன் நீளம் அல்லது அகலம் தரப்படும் போது அதன் அகலம் அல்லது நீளத்தை காண்பர். சரி மாணவர்களை, நாங்கள் இப்பொழுது இந்த நீள அளவு தொடர்பான சில விடயங்களை இப்பொழுது பார்ப்போம். இங்கே பாருங்கள், ஒரு மாணவன் தனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்வது காட்டப்பட்டுள்ளது. அவன் தனது நண்பன் வீட்டிற்கு சென்று அங்கிருந்து பாடசாலைக்கு செல்ல போகிறான். இங்கே அவனுடைய வீடு ஆரம்பத்தில் காட்டப்பட்டுள்ளது. இங்கே நண்பனின் வீடு, அடுத்ததாக பாடசாலை. இங்கே அவதானித்தீர்களாக இருந்தால் அவனது வீட்டிலிருந்து நண்பனின் வீடு 1 கிலோமீட்டர் 200 மீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. அதே போல நண்பனின் வீட்டிலிருந்து பாடசாலைக்குள்ள தூரம் 2 கிலோமீட்டர் 350 மீட்டர் என தரப்பட்டுள்ளது. எனவே இந்த மாணவன் தனது வீட்டிலிருந்து பாடசாலைக்கு செல்லும் பொழுது அவன் மொத்தமாக எவ்வளவு தூரத்தை செல்வான், எவ்வளவு தூரத்தை நடந்து செல்வான் என நாங்கள் காண வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டியிருக்கும்? உங்களுக்கு விளங்கும் இந்த தூரங்களை, அதாவது அவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு நண்பனின் வீட்டிற்கு சென்ற தூரத்தையும் பின் நண்பன் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு சென்ற தூரத்தையும், 2 தூரங்களையும் கூட்டுதல் வேண்டும். எனவே மாணவன் சென்ற மொத்த தூரம் எவ்வாறு காணப்படும்? அத்தூரங்களை கூட்டுதல் மூலமாகவே இங்கே நாங்கள் தூரங்களை கூட்டுதல் வேண்டும். இது ஒரு சந்தர்ப்பம். அதே போல இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை பாருங்கள். இங்கே 2 மரங்கள் காட்டப்பட்டுள்ளன. ஒன்று உயரம் கூடியது, மற்றது உயரம் குறைந்தது. இங்கே உயரம் கூடிய மரத்தின் உயரம் தரப்பட்டுள்ளது 2 மீட்டர் 35 சென்டிமீட்டர். அடுத்ததாக உயரம் குறைந்த மரத்தின் உயரம் தரப்பட்டுள்ளது 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர். இப்பொழுது நாங்கள் பார்த்தால் இந்த சிறிய மரத்தை விட பெரிய மரம் எவ்வளவு உயரம் கூடியது? அதாவது சிறிய மரம் 1 மீட்டர் 20 சென்டிமீட்டர், அதனை விட இந்த பெரிய மரத்தின் உயரம் எவ்வளவால் கூடியது என நாங்கள் காண வேண்டும். எனவே அவ்வாறு நாங்கள் காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்?
அந்த உயரங்களை கழிக்க வேண்டும். உயரங்களை கழிக்க வேண்டும் எனும் பொழுது உயரம் கூடிய மரம் அதன் உயரம் பெரிய பெறுமதி, அடுத்தது சிறிய பெறுமதி. ஆகவே பெரிய உயரத்திலிருந்து சிறிய உயரத்தை கழிக்க வேண்டி இருக்கும். எனவே நாங்கள் இங்கே வேறுபாட்டை தான் காண்கின்றோம். இரண்டு மரங்களின் உயரங்களுக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை தான் காண்கின்றோம். அவ்வாறு காண்பதற்கு என்ன செய்கின்றோம்? என்ன செய்கையை மேற்கொள்ள வேண்டும்? அவற்றின் உயரங்களை கழிக்க வேண்டும். பெரிய மரத்தின் உயரத்திலிருந்து சிறிய மரத்தின் உயரத்தை கழிக்க வேண்டியுள்ளது. இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் இவ்வாறு நோக்குவோம். இங்கே பாருங்கள், ஒரு பட்டம் காட்டப்பட்டுள்ளது. அந்த பட்டத்தை கட்டுவதற்கு நூல் எவ்வளவு தேவை, எவ்வளவு நீளமான நூல் தேவை என்பது இங்கே காட்டப்பட்டுள்ளது. 10 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர் அளவுடைய நூல் ஒரு பட்டத்தை கட்டுவதற்கு தேவை என தரப்பட்டுள்ளது. இவ்வாறு நீங்கள் அவதானித்து பார்த்தால் 8 பட்டங்கள் காட்டப்பட்டுள்ளன. ஆகவே ஒரு பட்டத்தை கட்டுவதற்கு 10 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர் நீளமான நூல் தேவை எனில் 8 பட்டங்களையும் கட்டுவதற்கு தேவையான நூலின் அளவை நாங்கள் மொத்தமாக காண வேண்டும் என்றால், மொத்த நீளத்தை காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? இந்த ஒரு பட்டத்தை கட்டுவதற்கு தேவையான நூலின் நீள அளவினை அந்த பட்டங்களின் எண்ணிக்கையால் பெருக்க வேண்டும். எனவே இங்கே நூலின் நீளத்தை நாங்கள் பெருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம், அதாவது பெருக்கல் செய்கை இங்கே மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அதே போல இன்னும் ஒன்றை பாருங்கள். இங்கே ஒரு ரிபன் முழுச்சுற்று, அதாவது ரோலாக தரப்பட்டுள்ளது, முழுவதுமாக சுற்றி அங்கே காட்டப்பட்டுள்ளது. அதன் நீளம் 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர். அதிலிருந்து அந்த சுருளாக வாங்கப்பட்ட அந்த 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர் நீளமான ரிபனில் இருந்து 10 மாணவர்களுக்கு சம நீளமுடைய ரிபன் துண்டுகள் வெட்டி கொடுக்கப்பட போகின்றன. ஆகவே இங்கே 10 மாணவர்கள் உள்ளனர். மொத்தமாக உள்ள ரிபனின் நீளம் 1 மீட்டர் 50 சென்டிமீட்டர். எனவே ஒரு மாணவனுக்கு கிடைக்கும் அந்த ரிபனின் நீளத்தை நாங்கள் காண வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? அந்த மொத்த நீளத்தை மாணவர்களின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும். எனவே இங்கே என்ன சந்தர்ப்பம் உள்ளது? அந்த மொத்த நீள அளவு 1 மீட்டர் 50 சென்டிமீட்டரை நாங்கள் 10 என்ற மாணவர்களின் எண்ணிக்கையால் வகுக்க வேண்டும். எனவே இங்கே மொத்த நீளத்தை வகுப்பதன் மூலம் இந்த கணித்தல் செய்யப்படும். எனவே நீங்கள் பார்த்தீர்கள், இப்பொழுது கூட்டல் செய்கையை மேற்கொள்ள வேண்டிய ஒரு நீளங்களை தரப்பட்ட நீள அளவுகளை நாங்கள் கூட்ட வேண்டிய சந்தர்ப்பத்தை பார்த்தோம். தரப்பட்ட நீள அளவுகளை அங்கே உயரங்கள், மரங்களின் உயரங்களாக தரப்பட்டது, அவற்றை கழிக்க வேண்டிய சந்தர்ப்பம். அடுத்தது பெருக்க வேண்டிய சந்தர்ப்பம், நீளத்தை முழு எண்ணால் பெருக்க வேண்டிய சந்தர்ப்பம். இறுதியாக இதிலே பாருங்கள், நீளத்தை முழு எண்ணால் வகுக்கும் சந்தர்ப்பம். ஆகவே 4 கணித செய்கைகளும் இங்கே மேற்கொள்ளப்பட வேண்டியுள்ளதை எங்களால் அறிய முடிகின்றது. எனவே இந்த 4 கணித செய்கைகளையும் இந்த நீள தொடர்பான அலகுகளில் எவ்வாறு மேற்கொள்வதென இனி நாங்கள் ஆழமாக பார்ப்போம். அதற்கு முதலில் நீங்கள் பார்த்தால் இங்கே நீளம், அகலம், உயரம், ஆழம், தடிப்பு. பாருங்கள், இங்கே பல்வேறு சொற்கள் பயன்படுத்தப்படுகின்றன. நீளம், அகலம், உயரம், ஆழம், தடிப்பு ஆகிய எல்லா சொற்களும் நீளத்தையே குறிக்கும். ஆகவே நீளம் எனும் பொழுது இவ்வளவு சொற்களும் நீளத்தையே குறிக்கும். அதனை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லாமே நீள அளவுடையதாகத்தான் இங்கே நாங்கள் கதைப்போம். நீங்கள் இந்த சொற்களை உங்களுடைய வாழ்க்கையில் அல்லது கணித பாடங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நீளம், அகலம், உயரம், ஆழம், தடிப்பு என்ற சொற்கள் பற்றி. ஆகவே இந்த எல்லா சொற்களுமே நீளத்தையே குறிக்கும். அடுத்ததாக பார்த்தால் அந்த நீளத்தை அளக்கும் அலகுகள். முன்னர் பார்த்தோம் அங்கே பல அலகுகள். அந்த நீளத்தை அளக்கும் அலகுகள், நீளத்தை அளப்பதற்கு பல்வேறு அலகுகள். இங்கே 4 அலகுகள் காட்டப்பட்டுள்ளன. என்னென்ன அலகுகள்? மில்லி மீட்டர், அவற்றுக்குரிய குறியீடுகளும் காட்டப்பட்டுள்ளன. ஆங்கில சிறிய எழுத்துக்களால் எழுதப்பட வேண்டும். மில்லி மீட்டர் mm என எழுதப்பட்டுள்ளது. அதே போல சென்டிமீட்டர் cm என எழுதப்பட்டுள்ளது. மீட்டர் m என எழுதப்பட்டுள்ளது. அதே போல கிலோமீட்டர் km என எழுதப்பட்டுள்ளது. இங்கே ஆங்கில சிறிய எழுத்துக்கள். எனவே நீளத்தை அளக்கும் அலகுகள் மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் ஆகும். நாங்கள் இந்த அலகுகளை பார்த்தால் இந்த அலகுகள் ஏறு வரிசையில் அமைந்து செல்கின்றன. மிகச்சிறிய அளவுகளை நாங்கள் மிகச்சிறிய நீள அளவுகளை அளப்பதற்காக பயன்படுத்தும் அலகுதான் மில்லி மீட்டர். அதனை விட கொஞ்சம் பெரிய
அளவீடுகளை நீள அளவுகளை அளப்பதற்கு பயன்படுத்துவது சென்டிமீட்டர். அதனையும் விட பெரிய நீள அளவுகளை அளப்பதற்கு பயன்படுத்துவது மீட்டர். இன்னும் பெரிய தூரங்களை அளப்பதற்கு கிலோமீட்டர் பயன்படுத்துகிறோம். ஆகவே நாங்கள் எங்களுடைய நீள அளவுகளை சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற வகையில் இந்த அலகுகளை பயன்படுத்தி கொள்வதை இப்பொழுது நாங்கள் பாடத்தில் பார்ப்போம். முதலாவது அந்த நீளத்தை அளக்கும் அலகுகளுக்கு இடையிலான தொடர்புகளில் முதலாவதை நாங்கள் பார்த்தால் மில்லி மீட்டருக்கும் சென்டிமீட்டருக்கும் உள்ள தொடர்பை பார்ப்போம். இங்கே பாருங்கள், 10 மில்லி மீட்டர் ஒரு சென்டிமீட்டர். மில்லி மீட்டர்களில் 10 அலகுகள் சேரும் பொழுது அது ஒரு சென்டிமீட்டருக்கு சமனாக அமையும். எனவே நாங்கள் இந்த தொடர்பிலிருந்து 2 விடயங்களை கருத்தில் கொள்ள வேண்டும். ஒன்று, முதலில் ஒரு சென்டிமீட்டரிலிருந்து 10 மில்லி மீட்டருக்கு நாங்கள் செல்லும் பொழுது அங்கே பார்த்தால் 10 மடங்கு, அதாவது 10 பெருக்க வேண்டும். சென்டிமீட்டரிலிருந்து மீட்டருக்கு செல்லும் போது 10 மடங்கு, அதாவது 10 பெருக்க வேண்டும். அதே போல மறுதலையாக மில்லி மீட்டரிலிருந்து சென்டிமீட்டருக்கு செல்லும் பொழுது 10 வகுக்க வேண்டும். காரணங்கள் 10 ஒன்றாக மாறுகின்றது. ஆகவே 10 வகுக்க வேண்டும். இந்த 2 விடயங்களையும் நீங்கள் கருத்தில் கொண்டுதான் இந்த அலகு தொடர்பு சம்பந்தமான அலகு மாற்றம் செய்யும் பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். ஆகவே 2 விடயங்களும் முக்கியமானது. சென்டிமீட்டர் அலகிலிருந்து மில்லி மீட்டருக்கு நீங்கள் மாற்றம் செய்யும் போது அலகை 10 பெருக்க வேண்டும், 10 மடங்கு. அதே போல 10 மில்லி மீட்டர், அதாவது மில்லி மீட்டர் அலகிலிருந்து சென்டிமீட்டர் அலகிற்கு மாற்றும் பொழுது 10 வகுக்க வேண்டும். இப்பொழுது அது தொடர்பான பயிற்சிகளை பார்ப்போம். பாருங்கள், இங்கே முதலில் உங்களுக்கு 3 பயிற்சி தரப்பட்டுள்ளது. சென்டிமீட்டர் அலகில் தரப்பட்டுள்ளது. இதனை மில்லி மீட்டர் அலகிற்கு நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும். இங்கே முதலில் 4 சென்டிமீட்டர் தரப்பட்டுள்ளது. அதனை நாங்கள் மில்லி மீட்டர் அலகுக்கு மாற்றும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? 10 பெருக்க வேண்டும். ஆகவே 4 நாங்கள் 10 பெருக்கும் பொழுது 10 பெருக்கும் பொழுது 40 மில்லி மீட்டர். ஆகவே 4 சென்டிமீட்டர் 40 மில்லி மீட்டருக்கு சமனாக இருக்கும் அலகு மாற்றது. அதே போல 7 சென்டிமீட்டர், அதனை நாங்கள் 10 பெருக்கும் பொழுது 70 மில்லி மீட்டர் விடையாக பெறப்படும். அடுத்ததாக தசமத்தில் தரப்பட்டுள்ளது சென்டிமீட்டர். 1.5 சென்டிமீட்டர். அதனை நாங்கள் 10 பெருக்கும் பொழுது 1.5 உள்ள தசம புள்ளி வலது பக்கம் நோக்கி ஒரு இலக்கம் கடந்து செல்லும். ஏனென்றால் நீங்கள் முந்தின வகுப்புகளில் கற்றுள்ளீர்கள், ஒரு தசம எண்ணை 10 பெருக்கும் பொழுது அல்லது 100 பெருக்கும் பொழுது அங்கே 10 பெருக்குவதாக இருந்தால் தசம புள்ளி வலது பக்கம் நோக்கி ஒரு இலக்கம் கடந்து செல்லும். 100 பெருக்கும் பொழுது 2 இலக்கங்கள் கடந்து செல்லும். 1000 பெருக்கும் பொழுது 3 இலக்கங்கள் கடந்து செல்லும். ஆனால் நாங்கள் இங்கே 10 பெருக்குவதைத்தான் கருத்தில் கொள்ள போகின்றோம். ஆகவே 1.5 சென்டிமீட்டர், அதனை நாங்கள் மில்லி மீட்டருக்கு மாற்றும் பொழுது 10 பெருக்கினால் 1.5 இந்த தசம புள்ளி வலது பக்கம் நோக்கி நகர்ந்து 15 மில்லி மீட்டர் என அமையும். ஆகவே சென்டிமீட்டரிலிருந்து மில்லி மீட்டருக்கு மாற்றம் செய்யும் போது அலகினை 10 பெருக்க வேண்டும். அதே போல மறுதலையாக பார்ப்போம். இப்பொழுது மில்லி மீட்டரில் தரப்பட்டுள்ளவற்றை சென்டிமீட்டருக்கு நாங்கள் மாற்றம் செய்யணும். ஆகவே 10 வகுத்து கொள்வோம். 62 நாங்கள் 10 வகுக்கும் பொழுது அங்கே முழு எண் 62 இறுதியாக தசம புள்ளி உள்ளது. வகுக்கும் பொழுது என்ன நடைபெறும்? அந்த தசம புள்ளி ஒரு இலக்கம் இடது பக்கம் நோக்கி நகரும். ஆகவே 6.2 சென்டிமீட்டர். அதே போல 80 மில்லி மீட்டர், அது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். 80 10 வகுக்கும் பொழுது 8 சென்டிமீட்டர். அடுத்ததாக 38 மில்லி மீட்டர், அதை நீங்கள் 10 வகுக்கும் பொழுது அங்கே 8க்கு இறுதியில் தசம புள்ளி உள்ளது. 10 வகுக்கும் பொழுது ஒரு இலக்கம் இடது பக்கம் நோக்கி நகரும். ஆகவே 3.8 சென்டிமீட்டர். எனவே இந்த அலகு மாற்றத்தில் நீங்கள் பார்த்தது சென்டிமீட்டருக்கும் மில்லி மீட்டருக்கும் உள்ள தொடர்பு. அங்கே சென்டிமீட்டரை மில்லி மீட்டராகவும் மில்லி மீட்டரில் இருந்ததை சென்டிமீட்டராகவும் மாற்றம் எவ்வாறு செய்வது. அடுத்தது பார்ப்போம். இங்கே சென்டிமீட்டர் அலகில் தரப்பட்டுள்ளது. அதே போல அவற்றை சென்டிமீட்டர் மில்லி மீட்டர் அலகுகளில் 2 அலகுகளிலும் சேர்த்தபடி கூறுவது. இங்கே பாருங்கள், 4.6 சென்டிமீட்டர் என்பது என்ன கருத்து என்று நீங்கள் அவதானிக்க வேண்டும். 4.6 சென்டிமீட்டர் எனும் பொழுது இங்கே 4 முழுசாக உள்ளது. ஆகவே 4 சென்டிமீட்டர். எனவே சென்டிமீட்டர் பகுதி 4. அங்கே தசம் 6 என்பது இங்கே மில்லி மீட்டர் பகுதியை கருத போகுது. ஆகவே 6 மில்லி மீட்டர். எனவே
4 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். அதே போல 3.7 சென்டிமீட்டர் என்பதை சென்டிமீட்டர் மில்லிமீட்டரில் நாங்கள் மாற்றம் செய்யும் பொழுது அங்கே முழு எண் 3 என்பது 3 சென்டிமீட்டர், 0.7 என்பது 7 மில்லிமீட்டர். அதே போல 5.8 சென்டிமீட்டர் என்பது 5 முழு எண் 5 சென்டிமீட்டரையும், 0.8 என்பது 8 மில்லிமீட்டரையும் கருத போகிறோம். இதையும் நாங்கள் மறுதலையாக பார்த்தால் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவில் தரப்பட்டுள்ளதை இப்பொழுது நாங்கள் சென்டிமீட்டரில் எவ்வாறு காண்பது என பார்ப்போம். இங்கே பாருங்கள், முன்னர் நீங்கள் இந்த கற்றுக்கொண்ட விடயத்தை மறுதலையாக சிந்தித்தால் சரி. 12 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் என்பது இங்கே நாங்கள் சென்டிமீட்டர் அளவுக்கு மாற்றம் செய்யும் போது அங்கே 12 முழு எண்ணாகவும் மில்லிமீட்டர் பகுதி தசம எண்ணாகவும் அமைய போகிறது. ஆகவே 12.5 சென்டிமீட்டர். அதே போல 25 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டர், அங்கேயும் சென்டிமீட்டர் பகுதி 25 என்பது முழு எண்ணாகவும் மில்லிமீட்டர் பகுதி தசம எண்ணாகவும் அமைய போகிறது. ஆகவே 25.3 சென்டிமீட்டர். எனவே பாருங்கள், சென்டிமீட்டர் அலகில் தரப்பட்டுள்ளவற்றை நேரடியாக மில்லிமீட்டரில் எவ்வாறு காண்பது என்று முதலில் பார்த்தோம். அடுத்ததாக அதன் மறுதலையையும் பார்த்தோம். இதே போல சென்டிமீட்டர் அலகில் தரப்பட்டுள்ளதை சென்டிமீட்டர் நம்ம மில்லிமீட்டர் அலகில் 2 அலகுகளிலும் சேர்த்து எவ்வாறு கூறுவதை நாம் பார்த்தோம். அதன் மறுதலையையும் பார்த்தோம். அடுத்ததை நாங்கள் பார்க்கும் பொழுது நீளத்தை அளக்கும் அலகுகளுக்கு இடையான தொடர்புகளில் சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் உள்ள தொடர்பை இப்பொழுது நாங்கள் நோக்குவோம். அடுத்த அலகு, அதாவது முதலில் மில்லிமீட்டரில் இருந்து சென்டிமீட்டருக்கு சென்றோம். அடுத்தது சென்டிமீட்டரில் இருந்து மீட்டருக்கு. இங்கே பாருங்கள், சென்டிமீட்டரில் 100 அலகுகள் சேரும் பொழுது மீட்டரில் 1 அலகு பெறப்படும். ஆகவே 100 சென்டிமீட்டர் என்னத்திற்கு சமனாக இருக்கும்? 1 மீட்டருக்கு சமனாக இருக்கும். இதுதான் சென்டிமீட்டருக்கும் மீட்டருக்கும் உள்ள அலகு தொடர்பு. 100 சென்டிமீட்டர் 1 மீட்டருக்கு சமனாகும். இங்கேயும் நாங்கள் அலகு மாற்றம் செய்ய வேண்டியுள்ளது. எவ்வாறெனில் மீட்டரில் இருந்து சென்டிமீட்டருக்கு அலகு மாற்றம் செய்யும் பொழுது இங்கே 100 மடங்கு, ஆகவே 100 பெருக்க வேண்டும். அதே போல சென்டிமீட்டரிலிருந்து மீட்டருக்கு செல்லும் பொழுது 100 வகுக்க வேண்டும். இங்கேயும் அப்ப வகுத்தலும் பெருக்கலும் மாறி அமைய போகின்றன. அதன் சந்தர்ப்பத்தை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றும் பொழுது 100 பெருக்கலும், சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றும் பொழுது 100 வகுத்தலும் செய்ய வேண்டியுள்ளது. இதன் அடிப்படையில் நாங்கள் இப்பொழுது இதற்குரிய பயிற்சியை பார்ப்போம். மீட்டர் அலகில் இங்கே இடது பக்க நிரலும் வலது பக்க நிரல் சென்டிமீட்டர் அலகிலும் தரப்பட்டுள்ளது. முதலில் 3 பயிற்சிகள் மீட்டர் அலகில் தரப்பட்டுள்ளவற்றை நாங்கள் சென்டிமீட்டர் அலகிற்கு மாற்றம் செய்ய வேண்டும். 8 மீட்டர் என்பது எத்தனை சென்டிமீட்டர் என நாங்கள் நோக்கினால் 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு சமன் என நாங்கள் பார்த்தோம். ஆகவே மீட்டரை சென்டிமீட்டருக்கு மாற்றம் செய்யும் பொழுது 100 பெருக்க வேண்டும். ஆகவே 8ஐ 100 பெருக்கும் பொழுது 800 சென்டிமீட்டர். அடுத்ததாக 5 மீட்டர். 5 மீட்டரை நாங்கள் சென்டிமீட்டருக்கு மாற்றும் பொழுது 100 பெருக்கினால் 500 சென்டிமீட்டர். அதே போல தசம எண்ணில் தரப்பட்டுள்ளது மீட்டர் 7.5 மீட்டர். இங்கே நாங்கள் 100 பெருக்கும் பொழுது நான் முன்னர் குறிப்பிட்டது போல 100 நாங்கள் பெருக்கும் பொழுது தசம புள்ளி 2 இலக்கங்கள் கடந்து வலது பக்கம் நோக்கி நகரும். ஆகவே 7.5 உள்ள தசம புள்ளி 2 இலக்கங்கள் கடக்கும் பொழுது 750 சென்டிமீட்டர் என அமையும். அடுத்ததாக முதல் 3 உங்களுக்கு மீட்டரில் உள்ளது சென்டிமீட்டர் அலகிற்கு மாற்றம் செய்யுமாறு தரப்பட்டிருந்தது. இனி நாங்கள் அடுத்த 3 பார்க்க போவது சென்டிமீட்டர் அலகில் உள்ளவற்றை மீட்டர் அலகிற்கு மாற்றுவது. ஆகவே சென்டிமீட்டர் அலகில் முதலாவதாக பாருங்கள், 800 சென்டிமீட்டர் தரப்பட்டுள்ளது. அங்கே 800 சென்டிமீட்டர் உங்களுக்கு வழங்கப்பட்டதன் நோக்கம், முன்னர் பாருங்கள் 8 மீட்டர் 800 சென்டிமீட்டர் என்னும் பொழுது 100 பெருக்கல். ஆகவே நீங்கள் இப்பொழுது இதன் மறுதலே அறிந்து கொள்ள முடியும். இந்த முதலாவதை வைத்துக் கொண்டு 8 மீட்டர் கிடைக்க போகிறது. ஆகவே 100 வகுக்க வேண்டும் என்ற விடயம் உங்களுக்கு விளங்கிக் கொள்ள கூடியதாக இருக்கும். எனவே 800 சென்டிமீட்டரை நாங்கள் மீட்டராக மாற்றும் பொழுது 8 மீட்டர். அதே போல 320 சென்டிமீட்டரை நாங்கள் 100 வகுக்கும் பொழுது அங்கே தசம புள்ளி இங்கே இறுதியில் உள்ளது 320. எனவே வகுக்கும் பொழுது 2 இலக்கங்கள் இடது பக்கம் நோக்கி நகரும் தசம புள்ளி. ஆகவே இங்கே உள்ள தசமம் இங்கே 3.2 என மாறிக்கொள்ளும். எனவே
இதன் பெறுமதி 3.2 மீட்டர். அங்கே இறுதி பூஜ்ஜியம் நாங்கள் எழுதுவதில்லை. 3.2 மீட்டர். அதே போல 1480 சென்டிமீட்டர். இதனை நாங்கள் 100 வகுக்க வேண்டும். மீட்டர் ஆக்குவதற்கு 100 வகுக்கும் பொழுது என்ன நடைபெறும்? இறுதியில் உள்ள தசம புள்ளி 2 இலக்கங்கள் இடது பக்கம் நோக்கி கடந்து நகர்ந்தவுடன் 14.80. அதனை நாங்கள் 14.8 மீட்டர் என எழுதிக் கொள்வோம். எனவே பாருங்கள், இங்கே மீட்டர் அலகிலிருந்து சென்டிமீட்டர் அலகுக்கு செல்லும் பொழுது 100 பெருக்கிக் கொண்டோம். சென்டிமீட்டர் அலகிலிருந்து மீட்டர் அலகுக்கு வரும் பொழுது 100 வகுத்து கொண்டோம். அடுத்ததாக மீட்டர் அலகில் தரப்பட்டுள்ளவற்றை மீட்டர் சென்டிமீட்டர் 2 அலகுகளிலும் சேர்த்து எவ்வாறு கூறுவதென பார்ப்போம். இங்கே பாருங்கள், 4.6 மீட்டர் என மீட்டர் அலகில் தரப்பட்டுள்ளது. இங்கே உள்ள முழுவன் 4 மீட்டர் என்பது அங்கே நேரடியாக அமைந்துவிடும். அதன் பின்னுள்ள 0.6 என்பது அங்கே 100 மடங்காகும் பொழுதுதான் சென்டிமீட்டர் அலகில் மாற்றம் செய்யப்பட போகிறது. எனவே 0.6 நீங்கள் 100 பெருக்கும் பொழுது வலது பக்கம் நோக்கி 2 தசம புள்ளிகள் நகர்ந்து கொள்ளும். ஆகவே அது 60 சென்டிமீட்டர். இதிலிருந்து 4 மீட்டர் 60 சென்டிமீட்டர் என்பதை நாங்கள் இலவாக பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஒன்றை இதில் முக்கியமாக பார்க்க வேண்டும். தசமத்துக்கு முன் உள்ளது, அதாவது இடப்பக்கத்தில் உள்ளது முழுகன் பகுதி. அந்த முழுகன் பகுதி அதே அலகாகவே அமையும். இங்கே பாருங்க, மீட்டர், அங்கேயும் 4 மீட்டர். பின்னுக்கு தசமத்துக்கு பின்னுக்குள்ள இலக்கம் தான் அங்கே சென்டிமீட்டர் பகுதியாக அமைகின்றதை நீங்கள் பார்க்க முடியும். இதே போல 3.7 மீட்டர் என்பதை நீங்கள் பார்த்தால் 3 மீட்டர் நேரடியாக இருக்கும். 0.7 மீட்டர் என்பது அங்கே 0.7 நீங்கள் 100 பெருக்கும் பொழுது 70 சென்டிமீட்டர். ஆகவே 3 மீட்டர் 70 சென்டிமீட்டர். அதே போல 5.8 மீட்டர் என்பது 5 மீட்டரும் அங்காலே 0.8 நீங்கள் 100 பெருக்கும் பொழுது 80 சென்டிமீட்டரும். எனவே 5 மீட்டர் 80 சென்டிமீட்டர். இந்த மூன்றையும் அப்ப நாங்கள் இப்பொழுது மீட்டர் சென்டிமீட்டரில் மாற்றம் செய்வதை பார்த்தோம். அடுத்ததாக மீட்டர் சென்டிமீட்டர் 2 அலகுகளில் சேர்ந்து வழங்கப்பட்டுள்ளதை ஒரேதாக நாங்கள் மீட்டர் அலகில் எவ்வாறு குறிப்பிடுவதென பார்த்தோம். அதற்கு இந்த முன்னர் செய்ததை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டால் அதனை மறுதலையாக யோசிக்க முடியும். இங்கே பாருங்கள், 12 மீட்டர் 50 சென்டிமீட்டர் தரப்பட்டுள்ளது. எனவே நாங்கள் எழுதும் பொழுது இங்கே தசமத்தில் 12 தசம் என அமைய போகின்றது. ஏனென்றால் மீட்டர் பகுதி நேரடியாகவே முழுவன் பகுதியில் அமையும் தசமத்தில். ஆகவே 12 தசம். அங்கே 50 சென்டிமீட்டர் என்பது 100 வகுக்கப்படும் போது 0.5, அதாவது 0.5 சேர்ந்து கொள்ள போகின்றது. ஏனென்றால் 50 இறுதியில் உள்ள தசம புள்ளி 100 வகுக்கும் பொழுது இடது பக்கம் நோக்கி 2 இலக்கங்கள் கடந்து வரும். ஆகவே வந்தவுடன் 0.5. எனவே 12.5 மீட்டர். அதே போல 25 மீட்டர் 30 சென்டிமீட்டர் என்பது முழுவன் பகுதி 25 மீட்டர் ஆகவும் அங்கே 30 சென்டிமீட்டரை நீங்கள் 100 வகுக்கும் பொழுது தசம புள்ளி இங்கே இறுதியில் 2 இலக்கங்கள் கடந்து 0.3 ஆக மாறிவிடும். எனவே 25.3 மீட்டர் என அமையும். எனவே பாருங்கள், மீட்டர் அலகில் இருந்து சென்டிமீட்டர் அல்லது மீட்டர் சென்டிமீட்டர் அலகுக்கு மாற்றம் செய்யப்பட்டதையும் அதே போல மீட்டர் சென்டிமீட்டர் அலகில் சேர்ந்துள்ளதை மீட்டர் அலகில் மாற்றம் செய்ததையும் நாங்கள் பார்ப்போம். அடுத்ததாக இன்னும் ஒரு அலகு தொடர்பை பாருங்கள். நாங்கள் முன்னர் மில்லி மீட்டரிலிருந்து சென்டிமீட்டர் அலகுக்கு வந்தோம். அடுத்தது சென்டிமீட்டரிலிருந்து மீட்டர் அலகுக்கு மாற்றம் செய்வதை பார்த்தோம். அடுத்ததாக இங்கே மீட்டர் அலகிலிருந்து கிலோமீட்டருக்கு மாறப்போகின்றோம். இங்கே பார்த்தால் மீட்டர் அலகில் 1000 அலகுகள் சேரும் பொழுது அங்கே 1 அலகு கிலோமீட்டர் கிடைக்கின்றது. அதாவது 1 கிலோமீட்டர் என்பது 1000 மீட்டரை கருத போகின்றது. இரண்டும் சமனாக இருக்க போகின்றது. இங்கேயும் நாங்கள் அலகு மாற்றம் செய்யும் பொழுது கிலோமீட்டரை மீட்டருக்கு நாங்கள் மாற்றம் செய்ய வேண்டும் எனில் 1000ஆல் பெருக்க வேண்டும். கிலோமீட்டரை மீட்டருக்கு மாற்றம் செய்யும் பொழுது 1000ஆல் பெருக்க வேண்டும். மீட்டரை கிலோமீட்டருக்கு மாற்றம் செய்யும் பொழுது 1000ஆல் வகுக்க வேண்டும். ஆக இங்கேயும் பெருக்கல் செய்கையும் வகுத்தல் செய்கையும் மேற்கொள்ளப்பட போகின்றது அலகு மாற்றத்திற்காக. ஆனால் 1000ஆல் பெருக்கலும் 1000ஆல் வகுத்தலும் பெறப்போகின்றது. அதற்குரிய பயிற்சியை முதலில் பார்ப்போம். இங்கே கிலோமீட்டர் அலகில் இடது பக்க நிரலும் மீட்டர் அலகில் வலது பக்க நிரலும் தரப்பட்டுள்ளது. முதலில் 3 பயிற்சிகள் தரப்பட்டுள்ளன. கிலோமீட்டர் அலகில் இருந்து மீட்டர் அலகுக்கு மாற்றம் செய்ய வேண்டும். நாங்கள் பார்த்தோம், கிலோமீட்டரில் இருந்து மீட்டருக்கு செல்லும் பொழுது 1000ஆல் பெருக்கணும். 1000 மடங்கு.
எனவே 6 கிலோமீட்டர் என்பதில் 6ஐ நாங்கள் 1000ஆல் பெருக்கினால் எவ்வளவு கிடைக்கும்? 6000 மீட்டர். அதே போல 2 கிலோமீட்டரை நாங்கள் மீட்டருக்கு மாற்றும் பொழுது 1000ஆல் பெருக்க வேண்டும். 2ஐ 1000ஆல் பெருக்கினால் 2000 மீட்டர். அதே போல 4.6 கிலோமீட்டர் இங்கே பாருங்கள் தசமத்தில் தரப்பட்டுள்ளது. இங்கே 1000ஆல் பெருக்கும் பொழுது நான் முன்னர் குறிப்பிட்டேன் 10ஆல் பெருக்குவது 100ஆல் பெருக்குவது. அதே போல 1000ஆல் பெருக்குவதை பாருங்கள். 1000ஆல் பெருக்கும் பொழுது தசம புள்ளி வலது பக்கம் நோக்கி 3 இலக்கங்கள் கடந்து நகரும். எனவே 3 இலக்கங்கள் கடக்கும் பொழுது 6 0 இன்னும் ஒரு 0 அவை 2 பூஜ்ஜியங்கள் சேர்த்து நாங்கள் தசம புள்ளியை இறுதியில் கொண்டே சேர்க்க வேண்டும். ஆகவே 4.6 கிலோமீட்டர் என்பதை 1000ஆல் பெருக்கும் பொழுது அங்கே 4600 மீட்டர் கிடைக்கின்றது. ஆகவே பாருங்கள் கிலோமீட்டர்லிருந்து மீட்டருக்கு செல்லும் பொழுது 1000ஆல் பெருக்கினோம். இனி மீட்டர்லிருந்து கிலோமீட்டருக்கு மாற்றம் செய்யும் பொழுது மறுதலியாக 1000ஆல் வகுத்து கொள்ள வேண்டும். 7000 மீட்டர் என தரப்பட்டுள்ளது. இதனை நீங்கள் 1000ஆல் வகுக்கும் பொழுது அது நேரடியாகவே எங்களுக்கு கிடைக்கும் 7 கிலோமீட்டர். அடுத்ததாக 5200 மீட்டரை நீங்கள் 1000ஆல் வகுக்கும் பொழுது அங்கே முக்கியமான விடயம் தசம புள்ளி இறுதியில் உள்ளது. 1000ஆல் வகுக்கும் பொழுது 3 இலக்கங்கள் கடந்து இங்கே தசம் 2ஆக அமைய போகுது. ஆகவே 5.2 கிலோமீட்டர். அடுத்தது 15300 மீட்டர். அந்த 15300 மீட்டர் என்பதில் நீங்கள் 1000ஆல் வகுக்கும் பொழுது தசம புள்ளி இறுதியில் உள்ளது 3 இலக்கங்கள் கடந்தால் எங்கே வரும்? இடது பக்கம் நோக்கி 15.3. அங்காலே பூஜ்ஜியங்கள் நாங்கள் எழுதுவது வழக்கமில்லை. ஆகவே 15.3 கிலோமீட்டர். எனவே பாருங்கள் இங்கே கிலோமீட்டர்லிருந்து மீட்டருக்கு மாற்றம் செய்யும் பொழுது 1000ஆல் பெருக்கினோம். மீட்டரிலிருந்து கிலோமீட்டருக்கு மாற்றம் செய்யும் பொழுது அலகை 1000ஆல் வகுத்து கொண்டோம். அதே போல இங்கே கிலோமீட்டர் அலகில் தரப்பட்டுள்ளவற்றை கிலோமீட்டர் மீட்டர் அலகுகள் 2 அலகுகளில் சேர்த்து எவ்வாறு கூறுவதென பாருங்கள். முதலாவது பாருங்கள் 5.6 கிலோமீட்டர். இங்கே 5.6 கிலோமீட்டர் என்பது இங்கே முழுவன் பகுதி 5 கிலோமீட்டராகவே அமையும். இங்கே தசம் 6 என்பதுதான் மீட்டர் பகுதிக்குரியது. அங்கே மீட்டர் பகுதி எனும் பொழுது நாங்கள் தசம் 6ஐ நாங்கள் மீட்டர் ஆக்குவதற்காக என்ன செய்ய வேண்டும்? கிலோமீட்டரை மீட்டர் ஆக்கும் பொழுது 1000ஆல் பெருக்க வேண்டும். எனவே தசம் 6ஐ நீங்கள் 1000ஆல் பெருக்கும் பொழுது 600 மீட்டர் என அமையும். எனவே இதன் விடை 5 கிலோமீட்டர் 600 மீட்டர். அதே போல 3.5 கிலோமீட்டர். இதனை நீங்கள் 3 கிலோமீட்டர் இயல்பாகவே முழுவன் பகுதியில் உள்ளது. அங்கே தசம் 5ஐ நீங்கள் 1000ஆல் பெருக்கும் பொழுது 500 மீட்டர். ஆகவே 3 கிலோமீட்டர் 500 மீட்டர். அடுத்ததாக 2.8 கிலோமீட்டரை நீங்கள் கிலோமீட்டர் மீட்டராக மாற்றம் செய்தால் எவ்வாறு? 2 என்பது முழுவன் பகுதி, ஆகவே 2 கிலோமீட்டர் அமையும். அதே போல தசம் 8 என்பது 800 மீட்டர் என அமையும். எனவே 2 கிலோமீட்டர் 800 மீட்டர். இனி நாங்கள் இதன் மறுதலையை பார்ப்போம். 13 கிலோமீட்டர் 500 மீட்டர். நாங்கள் முன்னர் பார்த்ததை ஒரு கால் மறுதலையாக பார்த்தால் 13 கிலோமீட்டர் என்பது இங்கே முழு எண்ணாக அமைய போகின்றது. ஆகவே 13 தசம். அங்கே 500ஐ நீங்கள் 1000ஆல் வகுக்கும் பொழுது இங்கே உள்ள தசம புள்ளி இறுதியில் உள்ளது 3 இலக்கங்கள் கடந்து தசம் 5ஆக மாறும். எனவே 13.5 கிலோமீட்டர். அதே போல 20 கிலோமீட்டர் 300 மீட்டர் என்பதை நீங்கள் கிலோமீட்டராக மாற்றினால் முழுவன் பகுதி 20 கிலோமீட்டர் 20 தசம். அங்காலே 300ஐ நீங்கள் 1000ஆல் வகுக்கும்போது தசம் 3. எனவே 20.3 கிலோமீட்டர். இங்கேயும் நீங்கள் கிலோமீட்டரிலிருந்து கிலோமீட்டர் மீட்டர் அலகில் மாற்றம் செய்வதும் அதன் மறுதலையும் பார்த்து கொண்டீர்கள். அடுத்ததாக நாங்கள் நீளம் தொடர்பான அளவீடுகளை கூட்டல் எவ்வாறு மேற்கொள்வதென பார்ப்போம். அதிலேயும் நாங்கள் ஒவ்வொரு அலகு தொடர்புகளையும் பார்த்து அதற்குரிய கூட்டல்களை செய்ய போகின்றோம். இங்கே முதலில் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அலகுகளில் தரப்படும் நீளம் தொடர்பான அளவீடுகளை கூட்டுவது எவ்வாறு என பார்ப்போம். பாருங்கள், இங்கே ஒரு உதாரணம் தரப்பட்டுள்ளது. சென்டிமீட்டர் மில்லிமீட்டரில் தரப்பட்டுள்ளது. இவ்வாறு நிரலில் எழுதி காட்டப்பட்டுள்ளது. இதன் கருத்து 6 சென்டிமீட்டர் 5 மில்லிமீட்டர் என்பதை 2 சென்டிமீட்டர் 7 மில்லிமீட்டர் என்பதுடன் எவ்வாறு கூட்டுவதென பார்ப்போம். பாருங்கள், அதற்குரிய கூட்டல் முறை. முதலில் நாங்கள் மில்லிமீட்டர் பகுதியை கூட்டிக் கொள்வோம். 5 மில்லிமீட்டருடன் 7 மில்லிமீட்டரை கூட்டும் பொழுது 12 மில்லிமீட்டர். ஆகவே இந்த 12 மில்லிமீட்டரில்
அந்த 10 மில்லிமீட்டரும் 2 மில்லிமீட்டரும் சேர்ந்துள்ளது. அந்த 10 மில்லிமீட்டரை நாங்கள் 1 சென்டிமீட்டர் என எழுத முடியும். எனவே 12 மில்லிமீட்டரை நாங்கள் 1 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர் என எழுதி கொண்டால் அந்த 2 மில்லிமீட்டர் பகுதியை நாங்கள் மில்லிமீட்டர் நிரலில் எழுத முடியும். எனவே 2 மில்லிமீட்டர் என்பது மில்லிமீட்டர் நிரலில் அமையும். பின்னர் அங்கே சென்டிமீட்டர் நிரலில் 6ம் 2ம் உள்ளது. ஆகவே 6 2 8. அதனுடன் இங்கே மில்லிமீட்டரில் மீதியாக வந்த 1 சென்டிமீட்டரை கொண்டு போய் நாங்கள் சேர்த்துக் கொண்டால் 9 சென்டிமீட்டர் கிடைக்கும். எனவே பாருங்கள் எவ்வாறு நாங்கள் நீளம் தொடர்பான அளவீடுகளை கூட்டுவது, அதாவது சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அலகுகளில் உள்ள நீளம் தொடர்பான அலகுகளை எவ்வாறு நாங்கள் கூட்டுவது அளவீடுகளை இவ்வாறு நாங்கள் கொண்டு சென்று கூட்ட வேண்டிய சந்தர்ப்பம் வரும். இங்கே நாங்கள் 7 5 12 என்றபடியால், அதாவது 10 மில்லிமீட்டர் அல்லது அதனிலும் கூடவாக இருந்தால் தான் நாங்கள் சென்டிமீட்டர் பகுதிக்கு கொண்டு செல்ல வேண்டி இருக்கும். இதற்குரிய பயிற்சிகளை இப்பொழுது பார்ப்போம். இங்கே பாருங்கள், முதலாவது 6 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டர் 2 சென்டிமீட்டர் 7 மில்லிமீட்டரை கூட்ட போகிறோம். இங்கே 7 4 11. அந்த 11 மில்லிமீட்டரில் 10 மில்லிமீட்டரை 1 சென்டிமீட்டராக இங்கே கொண்டு சென்று கூட்டுவோம். ஆகவே 7 4 11 அதில் 1 எழுதி கொண்டு 10 மில்லிமீட்டர் பகுதியை 1 சென்டிமீட்டராக இங்கே சென்டிமீட்டர் நிரலுடன் கூட்டும் பொழுது 6 2 8 8 9 சென்டிமீட்டர். அதே போல இங்கே 8 மேலும் 15. 15 மில்லிமீட்டர் என்பதில் 1 சென்டிமீட்டரும் 5 மில்லிமீட்டரும், அந்த 5 மில்லிமீட்டர் எழுதி கொண்டு அந்த 1 சென்டிமீட்டரை சென்டிமீட்டர் நிரலில் ஏற்கனவே 4 4 8 8 அந்த 1 9. அதே போல அடுத்ததாக 5 5 10 மில்லிமீட்டர். 10 மில்லிமீட்டரை நாங்கள் அப்படியே சென்டிமீட்டர் பகுதிக்கு 1 சென்டிமீட்டராக கொண்டு சென்றால் அங்கே மில்லிமீட்டர் பகுதியில் 0. அங்கே உள்ள 4 சென்டிமீட்டரும் 2 சென்டிமீட்டரும் கூட்டும் பொழுது 4 2 6. அங்கே மிச்சமாக வந்த 1 சென்டிமீட்டரை சேர்க்கும் பொழுது 7 சென்டிமீட்டர். அடுத்ததாக 9 மேலும் 16 மில்லிமீட்டர். 16 மில்லிமீட்டரை நாங்கள் 1 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர் என எழுதலாம். அந்த மில்லிமீட்டர் பகுதி இங்கே வந்துவிடும். அடுத்த 1 சென்டிமீட்டரை இங்கே நாங்கள் கூட்டிக் கொண்டால் 6 3 9 9 3 10. ஆகவே 10 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டர். இங்கே இறுதியாக பார்த்தால் 8 மில்லிமீட்டரும் 6 மில்லிமீட்டரும் கூட்டும் பொழுது 14 மில்லிமீட்டர். அந்த 14 மில்லிமீட்டரை நாங்கள் 1 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டர் என எழுத முடியும். அந்த 1 சென்டிமீட்டரை விடுத்து 4 மில்லிமீட்டரை இப்பொழுது மில்லிமீட்டர் நிரலில் எழுதிக் கொள்வோம். அந்த 1 சென்டிமீட்டரை நாங்கள் சென்டிமீட்டர் நிரலுடன் சேர்க்கும் பொழுது 7 4 11 11 12 சென்டிமீட்டர். எனவே இங்கே நீளம் தொடர்பான சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அலகுகளுடனான கூட்டல் செய்ய பார்ப்போம். இந்த உதாரணத்தை நாங்கள் இப்பொழுது பார்ப்போம். இங்கே 7 மீட்டர் 80 சென்டிமீட்டரும் 4 மீட்டர் 60 சென்டிமீட்டரும் கூட்டல் செய்யக்கு நாங்கள் மேற்கொள்ள வேண்டியுள்ளது. எனவே சென்டிமீட்டர் பகுதியை நாங்கள் முதலில் கூட்டும் பொழுது 80 சென்டிமீட்டரையும் 60 சென்டிமீட்டரையும் கூட்டினால் 140 சென்டிமீட்டர். அந்த 140 சென்டிமீட்டரை நாங்கள் 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர், ஏனெனில் 140 என்பதில் 100 சென்டிமீட்டர் பகுதியை எடுத்துக்கொண்டால் அது 1 மீட்டர். எனவே 1 மீட்டர் 40 சென்டிமீட்டர். அந்த 40 சென்டிமீட்டரை நாங்கள் என்ன செய்யலாம் என்றால் இந்த சென்டிமீட்டர் நிரலில் கொண்டு சென்று சேர்க்க முடியும். மீதியாக வந்த அந்த 1 சென்டிமீட்டரை நாங்கள் 1 மீட்டரை இந்த மீட்டர் அலகில் கொண்டு சென்று நாங்கள் கூட்டும் பொழுது 7 4 11 11 12 மீட்டர் என அமையும். இவ்வாறு நாங்கள் சென்டிமீட்டர் நிரலில் வந்த மீதியை மீட்டர் நிரலில் கொண்டு சென்று கூட்டுவதன் மூலம் இந்த கூட்டத்தையை மேற்கொள்ள முடியும். இங்கே 100 சென்டிமீட்டர் அல்லது அதனிலும் கூடுதலாக அமையும் பொழுதுதான் மீட்டர் நிரலுக்கு கொண்டு செல்லப்படும். இதற்குரிய பயிற்சிகளை இப்பொழுது பார்ப்போம். முதலாவது பயிற்சியை பாருங்க. 7 மீட்டர் 50 சென்டிமீட்டரும் 4 மீட்டர் 75 சென்டிமீட்டரும் கூட்டப்படும் பொழுது அங்கே 50 75 கூட்டினால் 125. அங்கே 100ஐ நாங்கள் 1 மீட்டராக மீட்டர் பகுதியை கொண்டு செல்லும் பொழுது 25 சென்டிமீட்டர் அமையும். அந்த 1 மீட்டரை 7 மீட்டர் 4 மீட்டருடன் கூட்டும் பொழுது 12 மீட்டர் அமையும். இதே போல 5 சென்டிமீட்டரையும் 95 சென்டிமீட்டரையும் நாங்கள் கூட்டுகிறோம். இங்கே பாருங்கள், 5 சென்டிமீட்டரை நாங்கள் 0 எழுதப்பட வேண்டும். ஏனெனில் 2 இலக்கங்களில் நாங்கள் சென்டிமீட்டரை காட்டும் பொழுதுதான் அந்த தவறுகளை இல்லாமல் செய்ய முடியும். அதற்காக கட்டாயம் நீங்கள் 0ஐ முன்னுக்கு போட்டுக்கொள்ள வேண்டும். 5 95 கூடும் பொழுது 100 சென்டிமீட்டர். ஆகவே 100 சென்டிமீட்டர் முழுவதுமாக 1 மீட்டர். ஆகவே மீட்டர் பகுதிக்கு சென்று கூட்டும் பொழுது 9 4 11 13 13 14 மீட்டர். எனவே சென்டிமீட்டரில் 0. அடுத்ததாக 85ஐயும் 65ஐயும் கூட்டும் பொழுது 150. அங்கே 150 எனும் பொழுது 50 சென்டிமீட்டர், மற்றது 1 மீட்டர் மீதியாக கிடைக்கின்றது. அந்த 1 மீட்டரை நாங்கள்
3 2 கூட்டும் பொழுது 5 5 3 6. அதே போல 80 சென்டிமீட்டர் 40 சென்டிமீட்டரை கூட்டினால் 120. 120 சென்டிமீட்டரில் 100 சென்டிமீட்டரை நாங்கள் 1 மீட்டராக கொண்டு செல்வோம். எனவே 20 சென்டிமீட்டர். அந்த 1 மீட்டர் 4 2 கூட்டும் பொழுது 4 2 6 6 7 மீட்டர். அடுத்ததாக 50 சென்டிமீட்டரையும் 60 சென்டிமீட்டரையும் கூட்டும் பொழுது 110. அங்கே 110 சென்டிமீட்டர் என்பது 1 மீட்டர் பகுதி மீதியாக வந்துவிடும். அங்கே மீட்டருடன் சேர்க்கும் பொழுது மீட்டர் நிரலில் சேர்க்கும் பொழுது 7 3 8 8 9 மீட்டர். அடுத்ததாக இவ்வாறு நாங்கள் கிலோமீட்டர் மீட்டர் அலகுகளுடன் சேர்ந்த நீளம் தொடர்பான அளவீடுகளை கூட்டுவதை பார்ப்போம். கிலோமீட்டர் மீட்டர் என்பது உங்களுக்கு தெரியும் 1 கிலோமீட்டர் 1000 மீட்டருக்கு சமன். எனவே அதன் அடிப்படையில் இந்த கூட்டலை மேற்கொள்வோம். 850ஐயும் 650ஐயும் நீங்கள் கூட்டும் பொழுது அங்கே 1500 மீட்டர் கிடைக்கும். அந்த 1500 மீட்டரை நாங்கள் 1000 மீட்டர் 500 மீட்டர் என எழுதி கொண்டால் 1000 மீட்டர் வந்து 1 கிலோமீட்டர். எனவே 1 கிலோமீட்டர் 500 மீட்டர் என எங்களுக்கு கிடைக்கின்றது. இப்பொழுது அந்த 500 மீட்டரை நாங்கள் மீட்டர் நிரலில் எழுதி கொள்ள முடியும். இந்த 1 கிலோமீட்டரை கிலோமீட்டர் நிரலுக்கு கொண்டு சென்று கூட்டும் பொழுது 5 2 7 7 8 ஆகவே 8 கிலோமீட்டர் 500 மீட்டர். இதற்குரிய பயிற்சிகளை பார்த்தால் 7 கிலோமீட்டர் 580 மீட்டர், 2 கிலோமீட்டர் 960 மீட்டர். இங்கே நாங்கள் இவற்றை கூட்டும் பொழுது எங்களுக்கு கிடைக்க போகின்றது 1540 மீட்டர். அந்த 1540 மீட்டரில் 1 கிலோமீட்டரும் 540 மீட்டரும். அந்த 1 கிலோமீட்டரை நாங்கள் கிலோமீட்டர் நிரலுடன் கூட்டும் பொழுது 7 9 9 10 கிலோமீட்டர். அதே போல 475 மீட்டரையும் 625 மீட்டரையும் நாங்கள் கூட்டும் பொழுது அங்கே 1100 மீட்டர். அந்த 1100லே நாங்கள் 1000 மீட்டரை 1 கிலோமீட்டர் பகுதிக்கு கொண்டு சென்றால் 100 மீட்டர் இங்கே மீதியாக உள்ளது. அந்த 1 கிலோமீட்டர் 9 14 14 15 கிலோமீட்டர் என அமையும். அடுத்ததாக இங்கே 870 மீட்டரையும் 650 மீட்டரையும் கூட்டும் பொழுது அங்கே 1520 மீட்டர் எங்களுக்கு விடையாக கிடைக்கும். எனவே மீட்டர் பகுதியில் 520 மீட்டரை எழுதி கொண்டு அந்த 1000 மீட்டரை நாங்கள் 1 கிலோமீட்டராக கிலோமீட்டர் பகுதியில் சேர்த்து கொண்டால் 7 4 11 12 கிலோமீட்டர். அடுத்ததாக இங்கே அடுத்த கூட்டலை பாருங்கள். இங்கே 350 மீட்டரையும் 870 மீட்டரையும் நாங்கள் கூட்டும் பொழுது 1220 மீட்டர். அங்கே அந்த 1000 மீட்டர் என்பதை கிலோமீட்டர் பகுதியை கொண்டு சென்றால் இங்கே 220 மீட்டர் அமையும். ஏற்கனவே இருக்கிற 5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் 7 7 8 கிலோமீட்டர். அடுத்ததாக இங்கே 6 கிலோமீட்டர் 70 கிலோமீட்டரையும் 70 மீட்டரையும் 3 கிலோமீட்டர் 450 மீட்டரையும் நாங்கள் கூட்டும் பொழுது இங்கே பாருங்கள் 70 மீட்டரை நாங்கள் 3 இலக்கங்களில் எழுதும் பொழுது அந்த வலுவை தவிர்த்து கொள்ள முடியும். அதற்காக முன்னர் 0 நீங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். இப்போது 70ஐயும் 450ஐயும் கூட்டும் பொழுது 520 மீட்டர், அதாவது 1000 பகுதி இல்லை. எனவே 520 மீட்டர் நேரடியாகவே மீட்டர் பகுதியில் அமையும். இங்கே கிலோமீட்டரில் 6 9 கிலோமீட்டர் அமையும். அடுத்ததாக நீளம் தொடர்பான அளவீடுகளை கழிப்பதில் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அலகுகளில் பார்ப்போம். இங்கே 5 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டரில் இருந்து 2 சென்டிமீட்டர் 7 மில்லிமீட்டரை நாங்கள் கழிக்க போகிறோம். எனவே 3 மில்லிமீட்டரில் 7 மில்லிமீட்டரை கழிக்க உங்களுக்கு போதாது. ஆகவே சென்டிமீட்டர் பகுதியில் இருந்து நாங்கள் 1 சென்டிமீட்டரை இங்கே கொண்டு வரும் பொழுது அந்த 1 சென்டிமீட்டரானது 10 மில்லிமீட்டராக இங்கே மாறிக்கொள்ளும். அந்த 10 மில்லிமீட்டர் 3 மில்லிமீட்டருடன் சேரும் பொழுது 13 மில்லிமீட்டர். 13 மில்லிமீட்டரில் இருந்து நாங்கள் இப்பொழுது 7 மில்லிமீட்டரை கழித்தால் 6 மில்லிமீட்டர். எனவே 6 மில்லிமீட்டர் ஆனது மில்லிமீட்டர் நிரலில் எழுதப்படும். பின்னர் மீதியாக உள்ள இங்கே பாருங்கள் 5 சென்டிமீட்டரில் 1 சென்டிமீட்டரை நாங்கள் கொண்டு சென்று விட்டோம். ஆகவே 4 சென்டிமீட்டர். அதிலிருந்து 2 சென்டிமீட்டரை கழிக்கும் பொழுது 2 சென்டிமீட்டர், அதாவது சென்டிமீட்டர் நிரலில் 2 சென்டிமீட்டர். இவ்வாறு நாங்கள் இந்த சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அலகுகளில் உள்ள கழித்தல்களை மேற்கொள்வோம். முதலில் பாருங்கள் 6 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டர், 1 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர். எனவே இங்கேயும் நாங்கள் சென்டிமீட்டரில் இருந்து மில்லிமீட்டருக்கு கொண்டு வர வேண்டியுள்ளது. 14 மில்லிமீட்டரில் 8 மில்லிமீட்டரை கழிக்கும் பொழுது 6 மில்லிமீட்டர். இங்கே 5இல் 1 கழிக்கும் பொழுது 4 சென்டிமீட்டர். அதே போல இங்கே 8இல் 9 கழிக்க முடியாது. எனவே இங்கேயும் நாங்கள் சென்டிமீட்டரிலிருந்து கொண்டு வரும் பொழுது 18 மில்லிமீட்டரில் 9 கழித்தால் 9 மில்லிமீட்டர். 6 சென்டிமீட்டரில் 4 சென்டிமீட்டரை கழிக்கும் பொழுது 2 சென்டிமீட்டர். அதே போல 4 மில்லிமீட்டரில் 5 மில்லிமீட்டரை கழிக்க முடியாது. சென்டிமீட்டரில் இருந்து நாங்கள் மில்லிமீட்டருக்கு கொண்டு வரும் பொழுது
14 மில்லிமீட்டர். 14 மில்லிமீட்டரில் 5 மில்லிமீட்டரை கழித்தால் 9 மில்லிமீட்டர். சென்டிமீட்டர் நிரலில் நாங்கள் பார்க்கும் பொழுது 3 2 போனால் 1, ஆகவே 1 சென்டிமீட்டர். அடுத்ததாக இங்கே 2 மில்லிமீட்டரில் 7 மில்லிமீட்டரை கழிக்க முடியாது. எனவே இங்கேயும் நாங்கள் சென்டிமீட்டரை கொண்டு வரும் பொழுது இங்கே மில்லிமீட்டர் பகுதி 12, 12இல் 7ஐ கழித்தால் 5 மில்லிமீட்டர். இங்கே 5இல் 3ஐ கழிக்கும் பொழுது 2 சென்டிமீட்டர். அடுத்ததாக இங்கே மில்லிமீட்டர் 8இலிருந்து 6ஐ கழிக்க முடியும். எனவே 8இல் 6 போனால் 2 மில்லிமீட்டர். இங்கே 7இல் 4 போனால் 3 சென்டிமீட்டர். அதே போல அடுத்த அலகு மீட்டர் சென்டிமீட்டர் அலகுகளில் இவ்வாறு கழித்தலை இவ்வாறு மேற்கொள்வதென பார்ப்போம். மீட்டர் சென்டிமீட்டர் அலகு தொடர்புகளுக்கு ஞாபகம் இருக்க வேண்டும். 1 மீட்டர் 100 சென்டிமீட்டருக்கு சமனாகும் என்பது. இங்கே தரப்பட்டுள்ள கழித்தலை பாருங்கள். 7 மீட்டர் 35 சென்டிமீட்டரிலிருந்து 2 மீட்டர் 60 சென்டிமீட்டரை கழிக்க வேண்டும். 35 சென்டிமீட்டரில் 60 சென்டிமீட்டரை கழிக்க முடியாது. எனவே 1 மீட்டரிலிருந்து நாங்கள் சென்டிமீட்டர் பகுதிக்கு கொண்டு வரும் பொழுது அங்கே 1 மீட்டரானது 100 சென்டிமீட்டர், 35 சென்டிமீட்டருடன் சேர்ந்து 135 சென்டிமீட்டர். இப்பொழுது 135இலிருந்து 60ஐ கழிக்க முடியும், 75 சென்டிமீட்டர். எனவே 75 சென்டிமீட்டரை நீங்கள் சென்டிமீட்டர் நிரலில் போட்டுக்கொள்ள வேண்டும். பின்னர் அவதானித்தால் மீட்டர் நிரலில் உள்ள 7 என்பது 6ஆக மாறி இருக்கும். அந்த மீதியாக இருந்த 6 மீட்டரிலிருந்து 2 மீட்டரை கழிக்கும் பொழுது 4 மீட்டர். எனவே விடை 4 மீட்டர் 75 சென்டிமீட்டர். இப்பொழுது இதற்குரிய பயிற்சிகளை பாருங்கள். இங்கே 7 மீட்டர் என்பதில் இருந்து 2 மீட்டர் 45 சென்டிமீட்டரை கழிக்க வேண்டியுள்ளது. ஆனால் அந்த 7 மீட்டரில் சென்டிமீட்டர் பகுதி இல்லை என்றபடியால் நீங்கள் அங்கே பூஜ்ஜியங்கள் போட்டுக்கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் இந்த பயிற்சியில் உங்களுக்கு வலு ஏற்படும். ஏனென்றால் இங்கே மீட்டர் பகுதி மட்டும் நீங்கள் போட்டுக்கொண்டால் இந்த பூஜ்ஜியத்தை போடாவிட்டால் கழித்தலில் வலு ஏற்படும். அதற்காக நீங்கள் எப்பொழுதும் சென்டிமீட்டர் பகுதியில் அந்த 2 பூஜ்ஜியங்களை சேர்த்து கொண்ட பின்னர் தான் கழிக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் கழிக்க எத்தனித்தால் இங்கே 0ல் 45 கழிக்க முடியாது. எனவே மீட்டரில் 1 மீட்டரை கடன் எடுத்து வரும்பொழுது இங்கே அது 100 சென்டிமீட்டர். 100இல் 45ஐ கழித்தால் 55. இங்கே மீதியாக உள்ளது 6இல் 2 போனால் 4 மீட்டர். இதே போல கழித்தல்களை மேற்கொள்வோம். அங்கேயும் 5 சென்டிமீட்டரிலிருந்து 60ஐ கழிக்க முடியாது. ஆகவே 1 மீட்டரை கொண்டு வந்தால் 105. 105இல் 60ஐ கழிக்கும் பொழுது 45 சென்டிமீட்டர். மீதியாக 9இல் 4ஐ கழித்தால் 5 மீட்டர். அதேபோல 25இல் இருந்து 30ஐ கழிக்க முடியாது. எனவே 1 மீட்டரை இங்கே கொண்டு வந்தால் 125 சென்டிமீட்டர். 125இலிருந்து 30ஐ கழிக்கும் பொழுது 95 சென்டிமீட்டர். மீதியாக உள்ள 5இலிருந்து 1ஐ கழிக்கும் பொழுது 4 மீட்டர். அடுத்தது 40 சென்டிமீட்டரிலிருந்து 60 சென்டிமீட்டரை கழிக்க முடியாது. இங்கேயும் நீங்கள் 1 மீட்டரை கடன் எடுத்து கொண்டு வந்தால் 140. 140இலிருந்து 60ஐ கழிக்கும் பொழுது 80 சென்டிமீட்டர். மீதியாக 6இல் 4ஐ கழித்தால் 2 மீட்டர். அதே போல 80இலிருந்து 60ஐ கழிப்போம். அது கழிக்க முடியும். 80 சென்டிமீட்டரிலிருந்து 60 சென்டிமீட்டரை கழித்தால் 20 சென்டிமீட்டர் நேரடியாக. அடுத்தது மீட்டர்லேயும் 7இலிருந்து 4ஐ கழிக்கும் பொழுது 3 மீட்டர். அடுத்து கழித்தலில் கிலோமீட்டர் மீட்டர் அலகுகளில் பார்ப்போம். இங்கே பாருங்கள், கிலோமீட்டர் மீட்டர் எனும் பொழுது உங்களுக்கு 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் எனும் அலகு தொடர்பு முக்கியமானது. இங்கே 7 கிலோமீட்டர் 250 மீட்டரிலிருந்து 2 கிலோமீட்டர் 650 மீட்டரை கழிக்க வேண்டியுள்ளது. 250இலிருந்து 650ஐ கழிக்க முடியாது. எனவே 1 கிலோமீட்டரிலிருந்து நீங்கள் மீட்டர் பகுதிக்கு கொண்டு வரும் பொழுது 1000 மீட்டர். அதனை இதனுடன் சேர்த்து கொண்டால் 1250 மீட்டர். 1250இலிருந்து 650ஐ கழிக்கும் பொழுது 600 மீட்டர் மீதியாக கிடைக்கும். அந்த 600 மீட்டரை நீங்கள் மீட்டர் நிரலில் எழுதிக் கொள்ள முடியும். இனி மீதியாக கிலோமீட்டர் நிரலில் 6 கிலோமீட்டர், அதிலிருந்து 2ஐ கழித்தால் 4 கிலோமீட்டர். எனவே 4 கிலோமீட்டர் 600 மீட்டர் விடையாக கிடைக்கின்றது. இதற்குரிய பயிற்சிகளையும் பாருங்கள். இங்கே 500 மீட்டரிலிருந்து 900ஐ கழிக்க முடியாது. எனவே நாங்கள் கடன் எடுத்து வரும்பொழுது 1500, 1500லே 900ஐ கழித்தால் 600 மீட்டர். இங்கே இது மீதியாக 6 கிலோமீட்டர் உள்ளது. அதில் 5ஐ கழித்தால் 1 கிலோமீட்டர். அதே போல கிலோமீட்டர் மீட்டரில் 9 கிலோமீட்டர் 75 மீட்டர், 5 கிலோமீட்டர் 625 மீட்டர். இங்கேயும் பாருங்கள், 75 மீட்டருக்கு முன்னுக்கு நாங்கள் ஒரு பூஜ்ஜியத்தை இட்டுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் மீட்டர் பகுதி 3 இலக்கங்களால் ஆக்கப்பட வேண்டும். ஆகவே இங்கே பூஜ்ஜியத்தை சேர்த்துக் கொள்வோம். 75இல் 625ஐ கழிக்க முடியாது. இங்கேயும் நாங்கள் 1 கிலோமீட்டரை மீட்டருக்கு கொண்டு வந்தால் 1075. 1075இலிருந்து நாங்கள் 625ஐ கழிக்கும் பொழுது 450 மீட்டர். மீதியாக இங்கே கிலோமீட்டரில் 8, 8 3.
அடுத்தது 700 மீட்டரிலிருந்து 450 மீட்டரை கழிக்க முடியும். கழிக்கும் பொழுது 250 மீட்டர் கிடைக்கும். இங்கே நாங்கள் கிலோமீட்டரில் ஒன்றும் எடுக்கவில்லை, ஆகவே 6 3 போனால் 3 கிலோமீட்டர். அடுத்ததாக இங்கே 200 மீட்டரிலிருந்து 450 மீட்டரை கழிக்க வேண்டும். அங்கே கழிக்க முடியாது, ஆகவே 1 கிலோமீட்டரை கொண்டு வந்தால் 1200 மீட்டரை அமையும். 1200 மீட்டரில் 450 மீட்டரை கழித்தால் 750 மீட்டர். இங்கே மீதியாக 10 7 போனால் 3 கிலோமீட்டர். இறுதியாக 350 மீட்டரில் 800 மீட்டரை கழிக்க முடியாது, ஆகவே 1 கிலோமீட்டரை நாங்கள் மீட்டருக்கு கொண்டு வந்தால் 1350, அதிலிருந்து 800ஐ கழித்தால் 550, மீதியாக 7 இல் 2 போனால் 5 கிலோமீட்டர். அடுத்ததாக நாங்கள் இந்த நீளம் தொடர்பான பெருக்கல் செய்கைகளை பார்ப்போம். இங்கே முதலில் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அலகுகளில் உள்ள பெருக்கல் செய்கையை பார்ப்போம். அதற்குரிய உதாரணம் 4 சென்டிமீட்டர் 6 மில்லிமீட்டரை நாங்கள் 3 எனும் முழு எண்ணால் பெருக்க போகிறோம். 2 பெருக்கல்களும் மேற்கொள்ளப்பட வேண்டும். மில்லிமீட்டர் பகுதியும் பெருக்கப்பட வேண்டும், சென்டிமீட்டர் பகுதியும் பெருக்கப்பட வேண்டும். அங்கே காட்டப்பட்டுள்ளது. முதலில் நாங்கள் மில்லிமீட்டரை பெருக்கிக் கொள்வோம். 3 18 மில்லிமீட்டர். அந்த 18 மில்லிமீட்டரை நாங்கள் 10 மில்லிமீட்டர் 8 மில்லிமீட்டர் என எழுதும் பொழுது அங்கே 10 மில்லிமீட்டர் ஆனது 1 சென்டிமீட்டராக அமையும். இப்பொழுது இந்த 8 மில்லிமீட்டரை நாங்கள் மில்லிமீட்டர் பகுதியில் சேர்த்துக் கொள்ளலாம். அடுத்ததாக அந்த 1 சென்டிமீட்டர் பகுதியை சென்டிமீட்டர் பகுதியுடன் சேர்த்துக் கொள்வோம், சென்டிமீட்டர் நிரலுடன். ஆகவே சென்டிமீட்டர் நிரலை அடுத்ததாக பெருக்குவோம். 12 சென்டிமீட்டர். அந்த 12 சென்டிமீட்டருடன் அந்த 1 சென்டிமீட்டரை சேர்க்கும் பொழுது 13 சென்டிமீட்டர். எனவே விடை 13 சென்டிமீட்டர் 8 மில்லிமீட்டர். இவ்வாறு நாங்கள் இப்பொழுது இந்த பயிற்சிகளை பார்ப்போம். 6 9 54, இந்த 54 மீட்டரில் 54 மில்லிமீட்டரில் 4 மில்லிமீட்டர் அமையும். அந்த 5 6 24 5 29. 4ஆல் பெருக்கும்பொழுது 4 24, அங்கே 20 மில்லிமீட்டரானது 2 சென்டிமீட்டர் ஆக மாறும். 4 12 14. அதேபோல் 8 40, 40 மில்லிமீட்டர் என்பது அங்கே மில்லிமீட்டர் பகுதியில் பூஜ்ஜியங்களாக அமைய சென்டிமீட்டரில் 4ஆக அமையும். ஆகவே 5 20, 4 24. அதே போல 3 15 மில்லிமீட்டரில் 5 மில்லிமீட்டர் அமையும் பொழுது அங்கே 10 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டராக மாறிவிடும். 3 முதலில் 15, அந்த 15இல் 5 மில்லிமீட்டர் எழுதிக்கொள்வோம். 10 மில்லிமீட்டர் ஆனது 1 சென்டிமீட்டராக சென்றுவிடும். 3 அந்த 1 4 சென்டிமீட்டர். அதே போல 7 14 மில்லிமீட்டர். இந்த 14 மில்லிமீட்டரில் 4 மில்லிமீட்டர் இங்கே அமைய சென்டிமீட்டர் பகுதியில் 1 போகும். 2 4 1 5. அதே போல மீட்டர் சென்டிமீட்டர் அளவுகளில் பெருக்கலை பார்ப்போம். நாங்கள் இப்பொழுது இங்கே பாருங்கள், மீட்டர் சென்டிமீட்டர். இங்கே 4ஆல் 65 பெருக்க வேண்டும். முன்னர் அதை பெருக்கும் பொழுது எங்களுக்கு 260 சென்டிமீட்டர் கிடைக்கின்றது. அதனை நாங்கள் 2 மீட்டர் 60 சென்டிமீட்டர் என எழுதி கொள்ள முடியும். இப்பொழுது சென்டிமீட்டரில் 60 சென்டிமீட்டர் கிடைக்கும். அடுத்ததாக மீட்டர் பகுதியை பெருக்கிக் கொண்டால் 4 மீட்டர், அதனுடன் 2 மீட்டரை கூட்டும் பொழுது 6 மீட்டர். எனவே 6 மீட்டர் 60 சென்டிமீட்டர். அடுத்ததாக இதற்குரிய பயிற்சிகளை பார்த்தால் 4 மீட்டர் 90 சென்டிமீட்டரை 12ஆல் பெருக்குவோம். 90 சென்டிமீட்டரை முதலில் 12ஆல் பெருக்கும் பொழுது 1080 சென்டிமீட்டர். அந்த 1080 சென்டிமீட்டரில் சென்டிமீட்டர் பகுதி 80 சென்டிமீட்டர் எழுதி கொண்டால் 1000 சென்டிமீட்டர் ஆனது 10 மீட்டராக அங்கே செல்ல போகின்றது. ஆகவே 48 10 58 மீட்டர். அதே போல 90ஐ 4ஆல் பெருக்கும் பொழுது 360 சென்டிமீட்டர். அங்கே 60 எழுதிக்கொண்டு நாங்கள் 300ஐ 3 மீட்டராக கொண்டு செல்வோம். 4 12 15 மீட்டர். 85 5ஆல் பெருக்கும் பொழுது அங்கே 425 சென்டிமீட்டர். இந்த 25 சென்டிமீட்டர் அங்கே எழுதப்படும். 400 சென்டிமீட்டர் ஆனது 4 மீட்டராக செல்ல போகிறது. ஆகவே 50 30 34. அதே போல இங்கே 75ஐ 6ஆல் பெருக்கும் பொழுது 450 சென்டிமீட்டர். அதில் 50 சென்டிமீட்டர் பகுதி எழுதிக்கொண்டு 400 சென்டிமீட்டர் ஆனது 4 மீட்டராக செல்ல போகிறது. ஆகவே 6 4 10 மீட்டர். அதே போல 70 சென்டிமீட்டர் 2ஆல் பெருக்கும் பொழுது 140 சென்டிமீட்டர். அந்த 40 சென்டிமீட்டர் எழுதிக்கொண்டு அந்த 100 ஆனது 1 மீட்டர் பகுதிக்கு செல்ல மீட்டர் பகுதியில் 1 மீட்டராக செல்ல போகின்றது. 3ஐ 2ஆல் பெருக்கும் பொழுது 6 7 மீட்டர். அதே போல கிலோமீட்டர் மீட்டர் அலகுகளில் பெருக்கலை பார்ப்போம். இங்கே 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் என்பதை நீங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். 350ஐ 8ஆல் பெருக்கும் பொழுது நாங்கள் எங்களுக்கு கிடைக்கும் விடை பாருங்கள் 2800 மீட்டர். 350ஐ நீங்கள் 8ஆல் பெருக்கும் பொழுது 2800 மீட்டர்.
அந்த 2800 மீட்டரை நாங்கள் 2000 மீட்டர் எனவும் 800 மீட்டர் எனவும் எழுதிக் கொள்ளலாம். அந்த 2000 மீட்டர் 2 கிலோமீட்டராக அமையும். ஆகவே அதில் 800 மீட்டர் பகுதியானது இங்கே மீட்டர் நிரலில் அமையும். எனவே கிலோமீட்டர் பகுதியை பெருக்கிக் கொள்வோம். 9 72 கிலோமீட்டர். அந்த 72 கிலோமீட்டருடன் 2 கிலோமீட்டர் சேரும் பொழுது 74 கிலோமீட்டர். எனவே 74 கிலோமீட்டர் 800 மீட்டர். இவ்வாறு பயிற்சிகளை பார்ப்போம். இங்கே 900 11ஆல் பெருக்கும் பொழுது 9900. அங்கே 900 மீட்டர் பகுதியில் அமைந்துவிடும். அந்த 9000 என்பது 9 கிலோமீட்டராக அங்கே கிலோமீட்டருக்கு செல்ல போகின்றது. 11 4 44 9 53 கிலோமீட்டர் என கிடைக்கும். அதே போல இங்கே 3 கிலோமீட்டர் 60 மீட்டர். இங்கே 3 இலக்கங்களுக்காக நாங்கள் பூஜ்ஜியத்தை போட்டுக்கொள்கின்றோம். 60 8ஆல் பெருக்கும் பொழுது நேரடியாக 480 மீட்டர். 1000 பகுதி இல்லை. ஆகவே நேரடியாக 480 மீட்டர் 824 கிலோமீட்டர். அடுத்தது 2 கிலோமீட்டர் 45 மீட்டர். அங்கேயும் நாங்கள் பூஜ்ஜியம் சேர்த்துக் கொள்கின்றோம் 3 இலக்கத்துக்காக. 45 5ஆல் பெருக்கும் பொழுது 225 மீட்டர் பகுதி. 1000 பகுதி இல்லை. ஆகவே 10 கிலோமீட்டர். இங்கே 850 நாங்கள் 6ஆல் பெருக்கும் பொழுது அங்கே எங்களுக்கு கிடைப்பது 5100 மீட்டர். அந்த 5100இல் 100 மீட்டரை எழுதிக் கொள்வோம் மீட்டர் பகுதியில். 5000 என்பது 5 கிலோமீட்டராக மாறும். 6 5 30 35 கிலோமீட்டர். அடுத்ததாக 700 மீட்டரை 2ஆல் பெருக்கும் பொழுது 1400 மீட்டர். அங்கே 400 மீட்டர் அமைந்துவிடும். 1000 மீட்டர் கிலோமீட்டராக செல்ல போகின்றது. 1 கிலோமீட்டர். 12 13. அடுத்ததாக நாங்கள் இந்த நீளம் தொடர்பான அளவீடுகளில் வகுத்தல் செய்ய பார்ப்போம். அதில் முதலில் சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அலகுகளுடனான வகுத்தலை பார்ப்போம். இங்கே பாருங்கள் 53 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டரை நாங்கள் 2ஆல் வகுக்க போகிறோம். அதில் 2 முறைகளை பார்ப்போம். பின்னர் நாங்கள் இலகுவான முறையை கைக்கொண்டு தொடர்ந்து பயிற்சிகளை மேற்கொள்வோம். முறை 1, 53 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டரை நாங்கள் ஒரேதாக 534 மில்லிமீட்டர் என எழுதிக் கொள்ள முடியும். ஏனென்றால் இதை 10ஆல் பெருக்கும் பொழுது மில்லிமீட்டராக மாறிவிடும். எனவே 530 534 மீட்டர். இந்த 534 மீட்டரை நாங்கள் 2ஆல் வகுப்போம். வகுக்கும் பொழுது வகுத்தல் முறை உங்களுக்கு தெரியும். 2 4, இங்கே கழித்தால் 1, பின்னர் இந்த 3ஐ நாங்கள் இங்கே இறக்கி கொண்டால் 13. ஆகவே 2ஆல் 6 முறை. 13க்கு 6 12. பின்னர் கழிக்கும் பொழுது 1, இந்த 4ஐ இறக்கி கொண்டால் 14, திரும்பவும் 14 2ஆல் 7 முறை. எனவே 267 மில்லிமீட்டர் எங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. அந்த 267 மில்லிமீட்டரை நாங்கள் இறுதியாக 26 சென்டிமீட்டர் 7 மில்லிமீட்டர் என எழுதலாம். முன்னரே கற்றுக்கொண்டோம். இதற்குரிய முறை 2, நேரடியாக அப்படியே சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவீடுகளிலேயே நாங்கள் வகுத்தலை செய்ய முடியும். இங்கே பாருங்கள் 53 சென்டிமீட்டர் 4 மில்லிமீட்டர். 53இல் 2 4 5க்கு முறை. அவை கழிக்கும் பொழுது 1, 3ஐ அடக்கி கொண்டால் 13, 6 12, கழிக்கும் பொழுது 1. இங்கே சென்டிமீட்டரில் 1 உள்ளது. அதனை நாங்கள் மில்லிமீட்டர் பகுதிக்கு கொண்டு செல்வோம். அவை 1 சென்டிமீட்டர் ஆனது 10 மில்லிமீட்டர். இங்கே 10 14 14 மில்லிமீட்டர். இப்பொழுது 14 மில்லிமீட்டரை நாங்கள் 2ஆல் வகுக்கும் பொழுது 7 முறை வரும். ஆகவே 26 சென்டிமீட்டர் 7 மில்லிமீட்டர். இவ்வாறு பயிற்சிகளை பாருங்கள். இங்கே 9ஆல் வகுத்துக் கொள்வோம். 9ஆல் வகுக்கும் பொழுது 9 7 63 கழித்தால் 2. அந்த 2 சென்டிமீட்டரை நாங்கள் மில்லிமீட்டருக்கு கொண்டு செல்லும் பொழுது 20 மில்லிமீட்டர். பின்னர் 7உடன் சேர்க்கும் பொழுது 27 மில்லிமீட்டர். 27 மில்லிமீட்டருக்கு நாங்கள் 9 3 27 3 முறையை போட்டுக்கொள்ளலாம். அவை கழிக்கும் பொழுது 0. ஆகவே 7 சென்டிமீட்டர் 3 மில்லிமீட்டர் விடை. அதே போல 15 சென்டிமீட்டருக்கு நாங்கள் 3 முறையை பார்க்கும்பொழுது 3 5 15. அங்கே கழித்தால் 0. ஆகவே சென்டிமீட்டர் பகுதி இல்லை. எனவே இனி 6 மில்லிமீட்டர் உங்களுக்கு கிடைக்கின்றது. அது 6க்கு 3ஆல் வகுக்கும் பொழுது 2 முறை. எனவே 2 மில்லிமீட்டர் 5 சென்டிமீட்டர் 2 மில்லிமீட்டர் விடையாக கிடைக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் மீட்டர் சென்டிமீட்டர் அலகுகளுடனான வகுத்தலை பார்ப்போம். 50 மீட்டர் 40 சென்டிமீட்டர் 6ஆல் வகுக்கும் பொழுது அங்கே வகுத்தல் காட்டப்பட்டுள்ளது. 6 8 48 கழித்தால் 2 2 நாங்கள் சென்டிமீட்டர் 200. அங்கே 240க்கு 40 முறை 6ஆல். ஆகவே 8 மீட்டர் 40 சென்டிமீட்டர். அதே போல கிலோமீட்டர் மீட்டர் அலகுகளில் வகுத்தலை நாங்கள் பார்ப்போம். 2 கிலோமீட்டர் 750 மீட்டர் 5ஆல் வகுக்கும் பொழுது இங்கே 2 கிலோமீட்டருக்கு 0 அடங்காது. ஆகவே அங்கே 2 கிலோமீட்டர் மீதியாக இருக்க போகிறது. மீட்டருடன் சேர்க்கும் பொழுது 2750 மீட்டர். அதிலே 27க்கு 5 25 மீதி 2, திரும்பவும் 25க்கு 5 25 0. ஆகவே 550 மீட்டர். அடுத்ததாக நாங்கள்
சுற்றளவுகள் பற்றி பார்ப்போம். அதிலே சமபக்க முக்கோணியின் சுற்றளவு இங்கே தரப்பட்டுள்ளது. 3 பக்க நீளங்களும் சமனான முக்கோணி சமபக்க முக்கோணி. ஆகவே அவற்றின் சுற்றளவு 3a. a பக்க நீளம் என்றபடியால் 3a. அங்கே சுற்றளவுக்குரிய குறியீடு p எனும் கணியம் பயன்படுத்தப்பட்டதோ. ஆகவே p சமன் 3a. இதன் அடிப்படையில் முக்கோணியின் சுற்றளவு இங்கே கேட்கப்பட்டுள்ளது. 15 சென்டிமீட்டர் பக்க நீளமுடைய முக்கோணியின் சுற்றளவு எனும் பொழுது 3 15. ஆகவே 45 சென்டிமீட்டர். இதே போல சதுரத்தின் சுற்றளவு, சதுரம் 4 பக்கங்களும் சமனான a அலகுகளுடையவை. எனவே இங்கு சுற்றளவுக்கு நாங்கள் p எனும் கணியத்தை பயன்படுத்தும் பொழுது சுற்றளவுக்குரிய சூத்திரம் 4a. இதன் அடிப்படையில் சதுரத்தின் சுற்றளவு 13 சென்டிமீட்டர் எனில் ஒரு பக்க நீளம், அதன் சுற்றளவு கேட்கப்பட்டுள்ளது. இங்கே 4ஆல் பெருக்கும் பொழுது 52 சென்டிமீட்டர் உங்களுக்கு விடையாக கிடைக்கின்றது. இறுதியாக செவ்வகத்தின் சுற்றளவு a பக்க நீளம் a நீளமும் b அகலமும் எனில் இங்கே இவ்வாறு சூத்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். 2 நீளங்கள் 2 அகலங்களை கூட்டுவதன் மூலம் அல்லது நீளத்தையும் அகலத்தையும் கூட்டிய பின் 2ஆல் பெருக்குவதன் மூலம் செவ்வகத்தின் சுற்றளவை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இதன் அடிப்படையில் ஒரு பயிற்சி 9 சென்டிமீட்டர் நீளமும் 5 சென்டிமீட்டர் அகலமும் உடைய செவ்வகம். இதன் சுற்றளவை நாங்கள் காண்பதற்கு 2 நீளங்களையும் 2 அகலங்களையும் கணிக்கும் பொழுது 9 18 25 10 18 10 28 சென்டிமீட்டர். சரி மாணவர்களே, நாங்கள் இந்த அலகை கற்றதன் மூலம் நீளத்தை அளக்கும் அலகுகளை அறிந்து கொண்டோம். மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர். அடுத்தது அந்த மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர், கிலோமீட்டர் அலகுகளுக்கு இடையில் உள்ள தொடர்புகள் பற்றி தெரிந்து கொண்டோம். அந்த அலகுகளுடனான கூட்டல் செய்கை, கழித்தல் செய்கை, பெருக்கல் செய்கை, வகுத்தல் செய்கை என்பவற்றையும் இறுதியாக அவற்றின் நீள அளவுகளை கொண்டு சுற்றளவுகளை, உருக்களின் சுற்றளவுகளை காணும் முறை பற்றியும் அறிந்து கொண்டோம். இவ்வாறான இன்னும் ஒரு நிகழ்வில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.